பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என சட்டமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசியது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மேடம், இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதை பற்றி என்ன சொல்லுங்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் பதிவாகுது. அது சரியாக இல்லை. பிக் பாஸை தடை செய்யணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு சீர்கேடாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி பெண்களோ குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியல. எங்களால் பாலியல் தொந்தரவுலாம் அதிகமாக காணப்படுது. சார், பிக் பாஸ் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேஸ்ட் ஆஃப் டைம் சார். அதை பார்க்குற நேரத்துக்கு 2 புக் எடுத்து படித்தா கூட எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களுக்கு ஏதாவது சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்த கேமரா போட்டு லைட்டை போட்டு ஊர் அறிய உலக அறிய காட்டுறாங்க சார். பிக் பாஸ் ஆக்சுவலி ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணலாம். பட் இந்த சீசன் வெரி வர்ஸ்ட். நான் பார்ப்பேன் ஜஸ்ட் ஃபார் த என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். தட் இஸ் நாட் குட். எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம்னால த கண்டென்ட் மேட் ஓவர் ஹியர் சில பேர் இன்சிஸ்ட் பண்ணி அது தப்பான விஷயத்தை கூட கொண்டு போன என்னோட அபிப்பிராயம். பட் நான் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுவேன். பட் இதை எல்லாத்தையும் இந்த லைவாக 24/7 காட்டுறது ப்ளஸ் இது எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கணுன்றது அவசியமான விஷயம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் டிஆர்பி பர்பஸ் ஒரு சம்திங். பட் இது எல்லாரோட ஃபியூச்சர் எஸ்பெஷலி சைல்டை பாதிக்குது. இளைஞர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து தவறான வழியில் வழி நடத்தும். எனவே ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை நடத்தி பிக் பாஸ் போன்ற நிகழ்வுகளை தடை செய்ய வேண்டும் அல்லது தணிக்கை செய்யப்பட்டு வெளியிடப்பட வேண்டும். சிறுவர்களும் பார்க்குறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கலாச்சார சீர்கேடு நடைபெறுது. இது பொழுதுபோக்கு அம்சமான நிகழ்ச்சி கிடையவே கிடையாது. இது உடனடியாக தடை செய்ய வேண்டும். வயது வித்தியாசமின்றி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கும்போது சிறுவர்களுக்கு உகந்தது இல்லை என்பதால் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். மறுபக்கம் பொழுதுபோக்கு அம்சமாகவே இருந்தாலும் 24 மணி நேரமும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்ற குரலும் ஒலிக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.